பொழுது அந்த நரகத்தினுடைய வேதனையை சுவைத்த அந்த பிரம்மாண்ட உருவத்தின் அழுகுரல் எப்படி இருக்கும்? சுபஹானல்லாஹ். அல்லாஹு தாலா வேதனையை நமக்கு சொல்லும் பொழுதே நமக்கு புரியுது. அது எப்பொழுதுமே நிறுத்தப்படாத வேதனை. ஒரு மனிதன் எந்த நேரமும் ஆடை அணிவான். அந்த ஆடையே நெருப்பு. அவன் படுக்கணும்னு நெனச்ச ஒரு போர்வை குடுத்தா அதுவும் நெருப்பு. அவன் படுக்கக்கூடிய விரிப்பு நெருப்பு. அவனை சுற்றி நெருப்பு. முன்னாடி நெருப்பு, பின்னாடி நெருப்பு, வலப்புறம், இடப்புறம். அவனுக்கு மேலிருந்தும் நீர்கள் ஊற்றப்படுது. அவனுக்கு பசிச்சா சோறு கள்ளி மரம். அவனுக்கு பசிச்சா தண்ணி சீலு. புண்ணிலிருந்து வெளிவரக்கூடிய நாற்றம் வீசக்கூடிய சீல் கொதிக்கப்பட்ட சீல் அவனுக்கு பானம். உருக்கப்பட்ட செம்பு போன்ற தண்ணீர் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி அதையெல்லாம் குடிச்சு அவன் குடல்லாம் வெந்து துண்டிச்சு போய் அவனுடைய முகமே பிஞ்சி தொங்கி கீழே விழுந்துரும்னு இப்படி ஒவ்வொன்னையும் அல்லாஹ் தாலா எதற்காக சகோதரிகளை வர்ணிக்கிறான்? அவனுடைய நரகத்தின் கொடூரத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். நம்மை அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள அல்லாஹ் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறான். இந்த